ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 26. தன் காவல் வாகனத்தினுள் ஏறி அமர்ந்த பிரகாஷின் கைபேசி விடாமல் அடித்து கொண்டே இருந்தது. அதை உயிர்ப்பித்தவனின் காதில் சார் என்ற குமரவேலின் குரல் அதிக பதற்றத்துடன் ஒலித்தது. சொல்லுங்க குமாரு என்றவனிடம் முக்கியமான விஷயம் சார் என்று கூறி கொஞ்சம் இடைவெளி விட்டார். அவர் கூறிய விஷயத்தின் சாராம்சத்தை உள்வாங்கிய காவலனின் புருவங்கள் இரண்டும் குழப்பத்தில் வளைந்தன. குமரவேல் கூறிய சம்பவம் யதார்த்தமாக நடந்த ஒன்றா அல்லது திட்டமிட்ட சதியா என்ற கேள்வி மரங்கொத்தியாக மனதை கொத்த ஆரம்பிக்க சிந்தனை வயப்பட்டான் ஆண்மகன். அதற்குள் எதிர்ப்பக்கம் பிரகாஷின் வார்த்தைகளற்ற மௌனத்தில் சார் இருக்கீங்களா என அவன் இருப்பை உறுதிப்படுத்த முயன்றார் குமரவேல். அவர் கூறிய செய்தி அவனை கட்டி போட்டது உண்மை. ஒரு நொடி தன் தொண்டையை கனைத்து இருக்கேன் என மொழிந்து ஒரு பெருமூச்சை வெளியிட்டவன் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க என அதிரடியாக கட்டளையை பிறப்பித்தான். மேலும் இறந்த நபரை அடையாளப்படுத்தும் ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றி இருந்தால் அதை புகைப்படம் எடுத்து தனக்கு அனுப்ப சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தான். காலநதியில் எப்போதும் எதிர்நீச்சல் போட்டே பழக்கப்பட்டவன் முதல் முறை துரும்பாக அதன் போக்கில் நீந்தி கொண்டிருந்தான். அவனுக்குள் ஏகப்பட்ட கேள்விகள் ஓடி அவன் கழுத்தை இறுக்குவது போல இருந்தது. இருந்தும் அவனது ஆண்மை முறுக்கு அந்த இறுக்கத்தை முயன்று தளர்த்தி தன் வண்டியை ஏக்க உந்தி தள்ளியது. அப்போது குமரவேல் புலனத்தில் அனுப்பிய ஆவணங்கள் தன்னை வந்தடைந்து விட்டதை ஒலி எழுப்பி கட்டியம் கூறியது அவன் கைபேசி. அதை தரவிறக்கம் செய்து கூர்ந்தவன் அடுத்த நொடி மாதங்கியின் கைபேசிக்கு அழைத்திருந்தான். ட்ரிங் ட்ரிங் என கேட்ட நீண்ட அழைப்பு ஏற்கப்படாததில் அவன் முகத்தில் லேசான கோபம் குவிந்தது. அன்று மதுரை மாவட்டம் கிழக்கு குயில்குடி கிராமத்தை சேர்ந்த சமணர் மலையை அகழாய்வு செய்ய போவதாக சர்வேஸ்வரன் 3 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் வைத்து கூறியது வேறு ஞாபகம் வந்தது. அதே விவரமாக இப்போது நினைவு கூர்ந்தவனின் வண்டி தானாக மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை நோக்கி பயணப்பட்டது. சமணர் மலை முச்சங்கம் கொண்ட தமிழின் முதல் எழுத்துகள் உருவானதுக்கு சான்றாக திகழும் இடம் என்பது மக்கள் நம்பிக்கை. காரணம் நாம் புழங்கும் தமிழ் மொழியின் ஆதி வடிவம் இங்கு இருப்பதாக நம்பப்படுவதே. தமிழ் கல்வெட்டுகள், சமண படுக்கைகள் மற்றும் சிற்பங்கள் நிறைந்த அந்த மலையின் தென்மேற்கில் இருக்கும் குகையின் இடப்பக்கம் அவந்திகாவுடன் நின்று இருந்தான் சர்வேஸ்வரன். தோழனாக பழகியவன் கூடவே இருந்து குழிப்பறித்ததை ஜீரணித்து கொள்ள முடியாத உணர்வு ஒருபுறம், அவனது கொள்ள நரித்தனத்தை கண்டு கொள்ள முடியாத தங்களின் மீதே கோபம் என திண்டாடிய குழுவை திசை திருப்பும் முயற்சியாக அவர்களை ஆய்வு பணிக்காக அழைத்து வந்திருந்தான் சர்வேஸ்வரன். வாவ், எவ்வளவு தத்ரூபமா இருக்கல என ஒரு பாறையில் காது நீண்டு செதுக்கப்பட்ட அழகிய மகா வீரனின் புடவு சிற்பத்தை செட்டி புடவை எனவும் அழைப்பர் கண்டு வாய்ப்பிழந்து காரியின் முகத்தில் ஒரு பிரமிப்பு. ஒரு அரச மரத்தடியில் 3 சிம்மங்கள் தாங்கும் ஆசனத்தில் இருபுறம் சீடர்கள் சாமரம் வீசுவது போன்ற உருவத்தின் அழகில் அனைவரும் வசீகரிக்கப்பட்டு நின்றனர். அந்த குகையின் உட்புறம் இருந்த சிற்பங்களின் தொன்மையை காட்டி இந்த குகையில் இருக்கிற ஒவ்வொரு ஓவியமும் சிற்பமும் ஒரு கதை சொல்லும் என விளக்கியவாறு முன்னேறி சென்றவன் ஆங்காங்கே வீசி எறியப்பட்ட மதுபான புட்டிகளையும் புதர் மண்டி குப்பை கூலமாக காட்சி தந்த சுற்றுப்புறத்தையும் வருத்தத்துடன் சுட்டி காட்டி சமணர் கோயில்களை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாததால சமூக விரோதிகளும் தனிமை விரும்புகிறவங்களுக்குமான இடமா பராமரிப்பு இல்லாமல் இருக்கு என கூறிக்கொண்டே நடக்க அவனை அசோக், அவந்திகா மற்றும் நித்யா பின்தொடர்ந்தனர். அப்போது ஏன் சார் இந்த வரலாற்று சின்னங்களை பராமரிக்கவும் விழிப்புணர்வு கொண்டு வரவும் வழியே இல்லையா என மனத்தாங்கலை வார்த்தைகளாக கொட்டிவிட்டாள் நித்யா. ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஊர் மக்கள்னு எல்லா தரப்பு ஆளுங்களையும் ஒன்று திரட்டி குழு அமைச்சு பராமரித்தா ஓரளவு நம்ம வரலாற்று சின்னங்களை அழிவிலிருந்து காப்பாற்றலாம் என விரக்தி புன்னகையுடன் கூறியவாறு தன் கண்ணில் பட்ட குப்பைகளையெல்லாம் பொறுக்கி ஒரு பையில் போட ஆரம்பித்தான் சர்வேஷ். அவனுடன் இணைந்து தங்களால் இயன்றவரை குப்பைகளை சுத்தம் செய்தவர்கள் பேச்சி பள்ளம் சுனையை கடந்து குன்றின் மேலேறி மாதேவி பள்ளியை அடைந்தனர். அது பராந்தக வீர நாராயணன் என்ற பாண்டிய மன்னன் தன் மனைவி வானவன் மாதேவி பெயரில் கட்டியது. அங்கு இருந்த தீபத்தூணை வியந்து பார்த்தவர்கள் அதை சுற்றி அமைந்த கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழின் ஆதி எழுத்து முறை
கல்வெட்டுகளை ஆராய்ந்தனர். சில பாறைகளில் பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுகளை நகல் எடுத்து கொண்டிருந்த அசோக், நகல் எடுத்து கொண்டிருந்த கல்வெட்டின் சில பகுதிகள் மீது அங்கு வந்து போன இளம் காதலர்கள் ஆங்காங்கே தங்கள் பெயர்களை கற்களால் அழுத்தமாக கிறுக்கி கல்வெட்டின் தடயத்தை அழித்திருப்பதைக் கண்டு, சார் இது என்ன இப்படி பண்ணி வச்சிருக்காங்க என முணுக்கத் தொடங்க திராணி இல்லாமல் பேந்த பேந்த விழித்தவாறு நின்றான். அந்த சிதைக்கப்பட்ட கல்வெட்டின் பகுதியை கண்ட சர்வேஸ்வரன் உட்பட அனைவருக்கும் இதையெல்லாம் யாரிடம் சொல்லி அழுவது என தெரியாது விதர்த்து நின்றனர். ஒருவித நைந்த குரலில், நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரலாறுகள் அழிக்கப்படுறத கை கட்டி வேடிக்கை பார்க்குற கொடுமை இருக்கே, அப்பப்பா என படப்படுத்த சர்வேஷ் மட்டும் தொடர்ந்து, ராஜேந்திர சோழன் கடாரம் இன்றைய மலேசியாவின் கெடா. ராஜேந்திர சோழன் கடாரம் இன்றைய மலேசியாவின் கெடா. சென்று போர் புரிய சென்றபோது தங்கிய புஜாங் பள்ளத்தாக்கில் அமைந்த கோயில்கள் சில அதிகாரப்பூர்வமாக தகர்க்கப்பட்டு அதன் மீது பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டிருப்பதை குறிப்பிட்டான். ஆனால் ஏன் என மன சூறாவளியில் சுழன்று தவித்த மனதுடன் கேள்வி எழுப்பிய நித்யாவுக்கு, எல்லாம் வேற்று நாட்டான் தன் தடத்தை ஆழமா தங்களோட நாட்டுல புதைச்சாங்கிற உண்மையை ஏத்துக்க முடியாத காழ்ப்புதான் என இப்போது முந்திக் கொண்டு பதில் உரைத்தாள் அவந்திகா. அதை தலையாட்டி ஆமோதித்த சர்வேஷ், இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் என கூறி அனைவரையும் வேலையை முடிக்க துரிதப்படுத்தினான். தங்கள் பணியை முடித்து கொண்டு மலை அடிவாரத்திற்கு வந்தவர்கள் நிழல் பரப்பும் ஆலமரத்தடியில் அமர்ந்து கட்டி வந்த உணவை உண்டனர். மீண்டும் பேச்சு சர்வேஷ் சொன்ன இடிக்கப்பட்ட கோயிலை பற்றி ஆரம்பித்தது. இதுபோல ஆர்கியாலஜிக்கல் சென்சிட்டிவ் சைட்டை காப்பாற்ற வேற வழி இல்லையா சார் என்றான் அசோக். அதை கேட்டு கை கழுவி கொண்டிருந்த சர்வேஸ்வரன், ஏன் இல்லை, அந்த இடத்துக்கு மட்டும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அங்கீகாரம் கிடைச்சிட்டா அந்த இடத்து மேலே யாராலையும் கை வைக்க முடியாது. அதுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு என கூறி தன் கைக்குட்டையில் கையை துடைத்தவாறு பெருமூச்செறிந்தான். அந்த நிமிடம் மற்ற மூவரின் மனதிலும் ஆமை ஓட்டை சுமப்பது போல மாதங்கி தன் தோளில் சுமக்கும் கல்வெட்டு வழக்கு பிரச்சனைக்கு ஒரு விடிவு பிறந்தால் நன்றாக இருக்குமே என்ற வேண்டுதல். அதைத் தொடர்ந்து, ஆமா மாது எங்க போனா, இன்னைக்கு ஏன் நம்ம கூட வரல என அவந்திகா கேட்ட விதத்தில் ஏராளமான அர்த்தங்கள் துணைத்தது. அதற்கு ஒருவித பீடிகையுடன், காலையில மாதங்கி ஃபோன் பேசிட்டே ருத்ரேஷ் சாரோட புல்லட்ல ஏறினதை நான் பார்த்தேன், நான் கூப்பிட்றதுக்குள்ள 2 பேரும் கிளம்பிட்டாங்க என பதில் அளித்தான் அசோக். இருந்தும், ஓ அப்படியா என சாதாரண குரலில் கேட்ட அவந்திகாவின் மனதில் தோழி தன்னிடம் கூட ஒரு வார்த்தை கூறாமல் சென்றது ஒரு நெருடலை விதைத்தது. அவளின் முகபாவனையில், உங்ககிட்ட கூட சொல்லிக்காம கிளம்புனாளா என வினவிய அசோக்கின் வார்த்தைகளில் இப்போது ஒருவித ஆச்சரியம் கலந்த மனத்தாங்கல் எட்டி பார்த்தது. அதற்கு மறுமொழி தர இயலாது திணறிய அவந்திகாவின் மனம் சர்க்கஸ் குரங்காக தோழியையே சுற்றி வந்தது. வேண்டாத வேலை பார்க்கறதுல மாதங்கியே மிஞ்சிடுவான் போல அந்த அறகுறை டாக்டர் என முனகினாள். இருக்கும் பிரச்சனைகள் போதாது என அந்த மருத்துவனோடு சேர்ந்து ஏதாவது புது பிரச்சனைகளில் தோழி சிக்கிக்கொள்ளக் கூடாது என்ற பயத்தில் அவள் நெஞ்சு துடித்தது. அதன் பிறகு பேசி சிரித்து கும்மாளமிட்டவர்கள் சுயமிகள் பல எடுத்து நேரத்தை கடத்தினர். சில வினாடிகளில் அப்படியே சுற்றுச்சூழலை ரசிப்பது போல தனியாக நகர்ந்த அவந்திகா மட்டும் யாருக்கோ தன் கைபேசியில் அழைக்க முயன்று கொண்டிருந்தாள். இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சர்வேஸ்வரனுக்குள் அவள் செயல் ஏராளமான சந்தேகங்களை தோற்றுவித்தது. அப்போது ஒரு உருமலோடு சற்று தூரத்தில் வந்து நின்ற ஜீப்பில் இருந்து தங்களை நெருங்கியவனே ஆர்வமாக நோக்கிய சர்வேஷின் முகத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சி. அடடே பிரகாஷ் சார், என்ன இந்த பக்கம் என கேட்டவனுக்கு மறுபதில் அளிக்காது அலட்சியமாக தன் கண்களில் அணிந்திருந்த கருப்பு நிற கண்ணாடியை கழட்டினான். இறுகிய குரலில், உங்க குரூப்ல யாருக்கும் கால் பண்ணா அட்டன் பண்ணும் பழக்கமே இல்லையா என கேள்வி சர்வேஷிடமிருந்தாலும் பார்வை அங்கிருந்த மற்ற மூவர் மீது பாய்ந்தது. ஒன்று கால் நாட் ரீச்சபிள், இன்னொன்று கால் பண்ணா எடுக்கிறதில்ல என கண்கள் இடுங்க புகார் வாசித்தவனிடம், மலை அடிவாரத்தில் இருந்ததால் இணைப்பு கிடைப்பது கடினமாக இருந்திருக்கும் போல என சமாதானம் சொன்னான் சர்வேஷ். அதை கண்டு கொள்ளாது, ஆமாம் மிஸ் மாதங்கி எங்கே போனாங்க என கண்களால் அவளை துழாவினான் காவலன். உடனே, அதுவா, அந்த கண்ணகி அம்மன் கல்வெட்டு குறிப்பு விஷயமா ருத்ரேஷ் கூட போயிருக்காங்க என சர்வேஷின் பதிலில் கையை பிசைந்தபடி நின்றிருந்த அவந்திகா உட்பட அனைவரும் விரட்டென அவனை திரும்பி பார்த்தனர். அதை சட்டை செய்யாது, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க என காவலனிடம் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த சர்வேஷை தொடர்ந்து அவந்திகாவின் பார்வை இரையை கொத்தும் பருந்தை ஒத்திருந்தது. அதை பிரகாஷும் கவனிக்காமல் இல்லை. எல்லாம் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம்தான் என்ற பீடிகையுடன் தன் தாடையை தடவியவாறு, மாதங்கிய கோயிலை வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணவனோட வண்டி ஹைவே ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்ததா நியூஸ் வந்தது.
என கூறி அங்கிருந்த அனைவரின் முக மாறுதல்களையும் ஒரு முறை குறித்து கொண்டான். பின்பு, வண்டிக்குள்ள இருந்த ஆள் ஸ்பாட் அவுட். அதான் செத்தவனும் கொலை முயற்சி பண்ணினவனும் ஒருத்தந்தானான்னு தெரிஞ்சுக்க வந்தேன் என அசட்டியாக கூறி குமரவேல் தனக்கு அனுப்பிய இறந்த நபரின் வண்டி உரிம புகைப்படத்தை ஒவ்வொருவர் முகத்துக்கு நேராகவும் உயர்த்தி காட்டினான். அதை கவலை பொங்க நோக்கிய அவந்திகாவுக்கு நெற்றிக்கு மேல் வியர்த்து தலைவலியே வந்துவிட்டது. அப்போது அவன் செவி தீண்டிய புடு 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 என்ற புல்லட் சத்தத்தில் தன் முதுகை வளைத்து திரும்பி உறுத்தவனின் குத்தீட்டி பார்வை ருத்ரேஷின் வண்டியில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த மாதங்கியை ஒருமுறை தழுவி விடுவித்தது. அதற்குள் மது என அழைத்தவாறு தோழியை நோக்கி பாய்ந்தோடினாள் அவந்திகா. சொல்லாம கொள்ளாம காலங்காத்தால எங்கடி போன என படப்படத்தவளுக்கு மாதங்கியை முந்திக் கொண்டு, அடேங்கப்பா, இவங்க தான் உங்களுக்கு ஹாஸ்டல் வார்டனா என தன் தலைக்கவசத்தை கழற்றினான் ருத்ரேஷ். அவந்திகாவை மற்றொரு முறை சந்தித்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தவன் மாதங்கியின் தோழியாக அவளை கண்டதும் இது தனக்கு வந்த சோதனையா இல்லை அதிர்ஷ்டமா என தெரியாமல் விழித்தான். அவன் மூளை வேகமாக வேலை செய்தது. ஒரு பொது இடத்தில் வைத்து தன்னை விளாசிய இவள்தான் அன்று மாதங்கி கைபேசியில் இருந்து தன்னை வசைப்பாடிய ராங்கி ரங்கம்மாவாக இருக்க வேண்டும் என அனுமானித்தான். அந்த எண்ணத்தில் மின்னல் கீற்றாய் ஒரு புன்னகை விரிந்து அவன் இதழ்களை நிரப்பியது. அப்போதுதான் முதல் முறை அவன் முகத்தை பார்த்த அவந்திகா ஏதோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல பார்த்து வைத்தாள். அவனின் குரலும் வண்டியும் கால நேரத்தின் கட்டாயத்தில் அரங்கேறிய தங்கள் முதல் சந்திப்பை நினைவுறுத்தியது. தன்னிடம் வம்பு வளர்த்தவனும் மாதங்கிக்கு உதவி கொண்டிருக்கும் மருத்துவனும் ஒருவன்தான் என தெரிந்ததில் ஒரு மாதிரி ஆகிவிட்டிருந்தது. தன் நெற்றியை தேய்த்து கொண்டு சாவதானமாக அவளை உறுத்தவனுக்கு அன்று தன்னுடன் வாயாடி மல்லு கட்டியவள் இவள்தானா என ஐயம் உண்டானது. அவளின் விட்டேற்றியான பார்வையில் மனதின் ஓரம் முணுக் முணுக்கென சின்னதாக ஆரம்பித்த வலி நேரமாக ஆக வலு பெற்றது. மனம் முழுவதும் விரவி படர்ந்து மனபாரமாக உரி எடுத்து அழுந்த ஆரம்பித்தது. முன்னிரண்டு சட்டை பட்டன்கள் போடாது திறந்து கிடந்த தனது திண்ணிய மார்பின் இடது பக்கத்தை தன் வலது கையால் அழுந்து நீவியவனுக்கு ஏதோ தான் பெரிய தவறு செய்துவிட்டது போன்ற உணர்வு. அதற்குள் தவிப்புடன் அவர்களை சூழ்ந்து கொண்ட மற்றவர்களின் வரவில் ருத்ரேஷ் தற்காலிகமாக தன் மனசஞ்சலத்துக்கு விடை தந்தான். இதை கண்ட மாதங்கியும் ஏதோ மந்திரம் போட்டது போல அமைதியின் திருவுருவாக திடீரென உருமாறிய தோழியின் நடவடிக்கையில் யோசனையானாள். அப்போது கண்களில் எதிர்பார்ப்புடன், போன காரியம் என்னாச்சு மாதோ என கேட்ட சர்வேஸ்வரனின் கேள்வியில் தன் மன உறுத்தலில் இருந்து விடுபட்டு திசை திரும்பினாள் மாதங்கி. அக்கேள்வியில் அவந்திகா ருத்ரேஷின் மௌன பரிமாற்றமும் ஒரு முடிவுக்கு வந்தது. அவந்திகா இப்போது தன்னை கூர்ந்து கவனிப்பதை மாதங்கியும் கவனித்தாள். அவள் பார்வையில் இருப்பது ஒரு சராசரி ஆர்வமா இல்லை திட்டமிட்ட நோக்கமா என்பது மட்டும் நொடிக்கு நொடி மாதங்கியை குழப்பியது. ஏனோ அவளுக்கு சர்வேஸ்வரன் மற்றும் ருத்ரேஷை தவிர வேறு யாரையும் நம்ப முடியாத நிலை. அப்போ உன் கனவுல வந்த அத்தான கூடவா நம்ப மாட்டேனி என நேரம் கெட்ட வேளையில் பரிகாசம் செய்த மனசாட்சி எதை கொண்டு அடிக்க எனதான் அவளுக்கும் தெரியவில்லை. என்னாச்சு மாதோ, ஏதாவது பிரச்சனையா என அதைத் தொடர்ந்து குரலில் படபடப்பும் துடிதுடிப்பும் போட்டியிட கேட்ட அவந்திகாவின் பேச்சு மாதங்கியிடம் இருந்தாலும் பார்வை ருத்ரேஷை சுட்டது. இதழ் கடித்து மௌனமாக சுற்றி ஒரு பார்வை பார்த்த மாதங்கி அடுத்து தோழி ருத்ரேஷை சாட வாய்த்திருப்பதற்குள் பேச ஆரம்பித்தாள். இன்னும் உலகம் இரவின் சொச்சமிச்ச ஆக்கிரமிப்பில் இருந்து முழுதாக விடுபட்டிராத அதிகாலை வேளை அது. ருத்ரேஷுடன் புறப்பட்ட மாதங்கி நேராக கண்ணகி அம்மன் கோயிலை அடைந்தாள். கோயிலின் பின்பக்க மதில் சுவரை ஒட்டி புல்லட்டை நிறுத்தியவர்களின் செவிகளில், ஒரு தூண் விடாதீங்கடா, எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுங்க என உள்ளிருந்து கர்ண கொடூரமான கர்ஜனை கேட்டது. அதில் இருவரும் திகைத்து நின்று விட்டனர். ருத்ரேஷுக்கு மட்டும் உள்ளிருந்து கேட்பது தன் அண்ணனின் குரல் என்று தெள்ளத் தெளிவாக விளங்கியது. தன் ஆட்காட்டி விரலை இதழ் மீது வைத்து உஷ் என செய்கை புரிந்தவன் சத்தம் எழுப்பாமல் அந்த பாழடைந்த மதில் சுவர் மீதேறி எட்டி பார்த்தான். உள்ளுக்குள் இடுப்பு வேட்டியை மடித்து கட்டிய விஜயபாண்டியன், டேடே கர்ப்பகிரகத்துக்கு அடியில தோண்டுங்கடா என அடி ஆட்கள் இருவருக்கு கட்டளை தந்து கொண்டிருந்தான். அதைத் தொடர்ந்து கோயிலின் மற்ற பக்கத்தில் இருந்து, அண்ணா இங்க ஒண்ணு கிடைக்கல என மற்றொருவன் கத்தினான். அடிங்க, இதை சொல்லவாடா உங்களுக்கு எல்லாம் படி அளக்கிறேன் என காது கூசும் அளவு கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சித்தான். அவனுக்கு அஞ்சி தங்கள் தேடுதலை தொடர்ந்தவர்களுக்கு எஞ்சியதெல்லாம் தோல்வி மட்டும்தான். சில நேரத்தில் பொழுது வேறு நன்றாக புலர ஆரம்பித்து இருந்தது. இதன் பிறகு ஆட்கள் நடமாட்டம் ஆரம்பித்தால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் என ஒரு கட்டத்தில், சை நிறுத்திட்டு கிளம்புங்கடா என கடுப்பில் கத்தினான்.
கோயிலின் பிரத்யேக வாசலை தாண்டி ஆட்களுடன் வெறும் கையுடன் வெளியேறிய விஜயபாண்டியனின் கைபேசிக்கு அச்சமயம் பார்த்து ஹர்ஷவர்தனிடமிருந்து அழைப்பு வந்தது. அட ஆமாம் சார், நீங்கள் சொன்ன கண்ணகி அம்மன் கோயில் முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என கைபேசியில் பேசியவனின் வார்த்தைகள் மறைவாக சுவர் மதிலை ஒட்டி நின்று இருந்தவர்களின் செவியில் விழுந்தது. சுத்து வட்டாரத்தில் அந்த கல்வெட்டு பாட்டு வெட்டி வச்சிருக்கிற எல்லா பெரிய சின்ன சிவன் கோயிலையும் தேடிட்டேன் என தீவிர குரலில் பேசியவன் தன் ஆள் ஒருவன் வண்டியை கிளப்பவும் அவன் பின்னால் ஏறி அமர்ந்தான். இன்னும் நம்ம ஊர் சிவன் கோயில் தான் பாக்கி, எனக்கு தெரிஞ்ச புதையல் அங்கே இருக்கலாம், இந்த வாரத்தில் ராவோட ராவா தேடி பார்த்துட்டு எடுத்துடுறேன் என பேசிக்கொண்டே அங்கிருந்து மறைந்தான். அவன் குரலில் புதையலை கண்டுபிடித்தே தீருவேன் என்ற உறுதி துணித்தது. கேட்டுக்கொண்டிருந்த மாதங்கிக்கு தான் யாரோ அடிவயிற்றில் சரலென கத்தி பாய்ச்சிய உணர்வு. அதற்குள் மாதங்கியுடன் வந்து நின்ற ருத்ரேஷுக்கு அண்ணனுக்கு முன்பு தாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் முதலுக்கே மோசமாகிவிடும் என்ற தவிப்பு. மாதங்கியுடன் அந்த சிவன் கோயிலை நோக்கி வண்டியை புழுதி பறக்க செலுத்தினான். இவை அனைத்தையும் ஒருவித சோம்பலுடன் அந்த கோயில் ஆற்றங்கரை மண்டபத்தின் மீதிருந்து உடலை நெளித்து படம் எடுத்த ராஜநாகம் நோட்டம் விட்டு கொண்டு இருந்தது. சிவன் கோயிலில் அதிகாலை பூஜைக்கு வருகை தந்திருந்த பக்தர்கள் சிலர் அந்த கருணாமூர்த்தியின் தரிசனத்துக்கான திரை விலக காத்து கொண்டிருந்தனர். இப்போது இருள் சுத்தமாக அகன்று பகலவனின் இளஞ்சிவப்பு ஒளிர்கதிர்களால் உலகமே மிதந்து கொண்டிருந்தது. அதை கண்ட ருத்ரேஷ் உள்ளே சாம்ப சிவ குருக்கள் இறைவனுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார் என அறிந்து கொண்டான். அடுத்து அவன் விழிகள் பக்தர்கள் நிற்கும் வரிசையில் முதலாளாக நின்றிருந்த காயத்ரியை கண்டு கூச்சலிட்டது. பயபக்தியுடன் இறைவனின் தரிசனத்துக்காக கைகூப்பி நின்று இருந்தவள் இவர்களை கண்டதும் தரிசனம் முடிய வந்து பேசுவதாக அபிநய பாஷையில் உரைத்தாள். அதை கண்டு பல்லை கடித்தவாறு, வந்த வேலையை முடிய மற்ற வெட்டி வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் டாக்டர் சார் என இருவரின் பார்வை பரிமாற்றத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாள் மாதங்கி. அதில் காயத்ரியை விட்டு அகல மாட்டேன் என அடம்பிடித்த கண்களை முயன்று திருப்பினான் ருத்ரேஷ். இருவரும் விஜயபாண்டியன் கைபேசியில் குறிப்பிட்ட கல்வெட்டு பாடலை தேடி மொத்த கோயிலையும் அலசிவிட்டார்கள். அப்படி முக்கியமான கல்வெட்டு செய்திகள் எதுவும் கண்ணில் படவில்லை. வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது எனக்கு என்னமோ புதையல் புடலங்காய் எதுவும் இருக்கிற போல தெரியல, சும்மா நாம தான் டைம் வேஸ்ட் பண்ணுறோமோன்னு தோணுது என சடைத்து கொண்டே இறைவனின் கருவறை சுவற்றின் பின்புறத்துக்கு நேர் எதிரில் அமர்ந்தாள் மாதங்கி. செவிகளில் டங் டங் என கேட்ட மணியோசை பூஜை முடிந்து தீபாராதனை நடந்து கொண்டிருப்பதை உணர்த்தியது. அப்போது காலையிலிருந்து அலைஞ்சது அலுப்பா இருக்கு, தண்ணி இருக்கா என இடுப்பை பிடித்து கொண்டு கேட்ட நண்பனிடம் எதற்கும் இருக்கட்டும் என அவசரத்துக்காக எடுத்து வந்த தண்ணீர் பாட்டிலை தன் கைப்பைக்குள் துழாவி எடுக்க முயன்றாள். பை அடியில் இருந்த மற்ற சாமான்களுடன் சிக்கிக்கொண்ட தண்ணீர் பாட்டில் வெளியே வருவேனா என போக்கு காட்டியது. எரிச்சல் மேலிடம் இங்க வந்ததே மடத்தனம் என அழுத்து கொண்டு பையில் இருந்து படார் என்று பாட்டிலை இழுத்தாள். அதில் பையில் இருந்த மொத்த பொருட்களும் திசைக்கு ஒரு பக்கம் சிதறியது. அதில் வேணி பாட்டி அவள் அறியாது பைக்குள் வைத்த ருத்ராட்சமும் அடக்கம். பையில் இருந்து உருண்டோடிய ருத்ராட்சம் சரியாக அவர்கள் முன்பு இருந்த கர்ப்பகிரக பின்புற சுவற்றில் பட்டு கீழே விழுந்தது. பார்த்து எடுக்கக்கூடாதா மது என உச்சி கொட்டி கீழே விழுந்த கண்ணாடி கூடு, ஹெட்ஃபோன்கள், உதட்டு சாயம், ஸ்கார்ஃப், பூத கண்ணாடி என அனைத்தையும் சேகரித்தான் ருத்ரேஷ். அப்போது அவன் கண்கள் இறுதியாக கர்ப்பகிரக சுவருக்கு கீழே கிடந்த ருத்ராட்சத்தை கூர்ந்தது. அதை கண் காட்டி, ஆட மாது, சாமி நம்பிக்கையில் சாமியே இல்லைன்னு பேசிக்கிட்டு ஹேண்ட்பேக்கில் ருத்ராட்சமெல்லாம் வச்சிருக்கீங்க போல என அவளை வார்த்தைகளால் சீண்டிக்கொண்டே கையில் எடுத்தான். ஒட் ரபிஷ் என்றவள் அப்போதுதான் அவன் உள்ளங்கையில் இருந்த ருத்ராட்சத்தை உற்று நோக்கினாள். பார்த்ததும் இது தன் பாட்டியின் கைவண்ணம் என புரிந்து தெளிந்தாள். அவளை விடாது, உங்க பேக்ல இருந்து தான் தெரிச்சு உருண்டு வந்தது, சமாளிக்காதீங்க, நான் தான் பார்த்தேனே என மடக்க பார்த்தவனிடம் தன் பாட்டியின் சேட்டை இதை என விளக்கியவாறு தன்னிச்சையாக திரும்பவும் கர்ப்பகிரக கல் சுவரில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு குவிவுகள் அவள் பார்வையில் விழவும் சரியாக இருந்தது. வாடை கொண்டல் திகையும் கூடி கூடல் புறத்து அரசனை போற்றி அவன் பொன்னடி புலகா புகுந்து நீயும் புனிதனாய் மாறி நின்றிட அங்கு உள்ளே இருப்பது உள்ளங்கை சேர திருவருள் புரிவான் நமச்சிவாயமே என இதழசைத்து வாசிக்க ஆரம்பித்தாள். அவளுக்குள் காரணமின்றி ஒரு சிலிர்ப்பு ஓடி மறைந்தது. இங்கு யார் இப்படி ஒரு கல்வெட்டு செய்தியை செதுக்கி வைத்தது என தெரியவில்லை. அச்சமயம் தன் பருத்த உடலை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு பரிவார தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்ட வந்த சாம்பசிவ ஐயரின் விழிகள் அவர்களின் மீது ஒரு நொடி பாய்ந்தது. மாதங்கியை கண்டதும் அவர் முகம் தானாக ஒரு பிடித்தமின்மையை வெளிப்படுத்தியது.
எனினும் உடன் ருத்ரேஷ் நிற்பதால் முகத்தை முறித்து கொண்டு செல்ல இயலாது. கற்பூர ஆரத்தி அங்க நடந்துட்டு இருக்கிறச்சே இங்க என்ன பண்றேன் என காரணம் கேட்டார். அவரிடம் எதையோ சொல்லி சமாளித்த ருத்ரேஷ் அந்த கல்வெட்டு பாடலை காட்டி, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா என கேட்டான். அந்த கேள்வியில் ஆர்வம் பொங்கி வழிந்தது. அதை கண்டு கொண்டவர் ஒருவித சிந்தனை துணிக்க அந்த வட்டெழுத்து தமிழில் இருந்த பாடலை 2-3 முறை படித்தார். பின் தன் மூளையை கசக்கி பிழிந்து அதற்கு அர்த்தம் கூற முயன்று கொண்டிருக்கும் போது அவரை தேடி வந்தாள் காயத்ரி. இவர்களின் உரையாடலில் தானாக இணைந்து கொண்டாள். அக்கா, இது ஏதோ சிவனை போற்றி பாடின பாடல் என அந்த கல்வெட்டு வரிகளை குறிப்பிட்டாள். அந்த கல்வெட்டு பாடலுக்கு அவர்கள் தந்த முக்கியத்துவத்தை கண்ட காயத்ரிக்குள் சுவாரஸ்யம் கூடியது. அப்பாடலுக்கு தந்தை தரப்போகும் விளக்கத்துக்காக ஆர்வம் மேலிட நின்றவள் அந்த கிராமத்தின் சுற்று வட்டாரத்தில் அமைந்த சிவன் கோயில்களில் எல்லாம் இப்பாடல் இடம்பெற்று இருப்பதை பார்த்திருப்பதாக கூடுதல் தகவலையும் அவர்களுக்கு தந்தாள். அச்சமயம் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு நடுங்கிய தன் கையில் இருந்த கற்பூர தட்டை உயர்த்தியவாறு ஆகாயத்தை நோக்கி, வடகிழக்கில் அமைஞ்சிருக்கிற இந்த சிவாலயத்தை இறைவனோட கால நீயே கதின்னு கெட்டியா பிடிச்சு புனிதத்துவத்தை அடைஞ்சிட்டா இனி நமக்குள்ள இருக்கும் சிவத்தை உணர்த்தி நம்ம கை சேர்த்துருவான் அந்த பரம்பொருள்னு அர்த்தம் என ஆத்மார்த்தமாக குரலில் பிசிர் தட்ட கூறினார். அதில் இதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் வருமோ என மாதங்கியின் உள்மனதுக்கு மூச்சு முட்டியது. ஆனால் அந்த விளக்கத்தை அவளின் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிராண்டியது. ஒருவேளை இது உட்பொருள் வச்சு ஏதாவது புதையல் பற்றி எழுதப்பட்ட பாடலோ என மீண்டும் பீடிகையுடன் மாதங்கியிடம் வினவிய ருத்ரேஷின் கேள்வி குருக்களையே அசைத்து ஆழம் பார்க்க முயன்றது. அவருக்குள் அதீத பயம் ஒன்று நெளிந்து வேறொன்று ஆரம்பிக்கவும், புதையலா? என்ன சொல்றேன்? இந்த கோயிலில் புதையல் இருக்குண்ணா? அப்படி இருந்திருந்தா ஒரு 2 வருஷம் முன்ன கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சப்போ அங்கங்க பிரகாரத்தை எல்லாம் இடிச்சு கட்டினா அப்பவே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாளோ என மூச்சிறைக்க வியாக்கணம் பேசினார். அவர் கூற்றும் ஒப்புக்கொள்ளும்படித்தான் இருந்தது. ஓ அப்படியா என ஏதோ ஆடு மாடு கன்று போட்டதை கேட்டுக்கொள்வது போல கேட்டுக்கொண்டவனின் மனம், இது உணர்ச்சி வசப்பட்டு முடிவுக்கு வரும் நேரம் அல்ல, புத்திசாலித்தனத்துடன் அணுக வேண்டிய விஷயம் என கத்தியது. சட்டென தன் வார்த்தைகளில் மௌனத்தை தத்தெடுத்தவனின் முகத்தை கண்டு என்ன நினைத்தாரோ தெரியாது. தன் கற்பூர தட்டை நிதானமில்லாமல் ஒரு திண்டு மீது வைத்துவிட்டு, புதையல் குறிப்பை எல்லாம் இப்படி புரியும்படி பட்டவர்த்தனமாய் எல்லா இடங்களையும் வெட்டி வைக்க மாட்டா தம்பி, ரகசியமாக தான் வைப்பா என தன் தந்தை எப்போதோ சொன்னதே அவனிடம் நினைவு கூர்ந்து சொன்னார். அந்த விளக்கத்தில் அவர் மகா விவரமானவர் என்பது கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் புரிய ஒரு சின்ன தலையசைப்புடன் இருவரும் விடைபெற்றனர். விடைபெற்று செல்லும் அவ்விருவரும் கோடிட்டு காட்டிய விஷயங்கள் எல்லாம் காயத்ரிக்குள் பற்றி கொண்டு எரிந்தது. முண்டி எழுந்த கேள்விகளுடன் அந்த கல்வெட்டையும் கற்பூர தட்டுடன் திரும்பி நடந்த தந்தையையும் மாறி மாறி பார்த்தவளுக்குள் ஏராளமான சந்தேகங்கள். மாதங்கி சொல்லி முடிக்கவும் அனைவருக்குள்ளும் பலவித எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அசாத்திய அமைதியை கலைக்கும் வண்ணம், நான் அந்த கல்வெட்டு பாடலை பார்க்கலாமா என விழிகளில் ஆர்வம் என்ன தைக்கத்துடன் கேட்டாள் அவந்திகா. அவள் முகத்தில் மின்னிய ஆசை ருத்ரேஷின் மனதை குடைந்தாலும் ஷியோர் என மொழிந்து தான் புகைப்படமாக்கி வைத்திருந்த அந்த கல்வெட்டு வரிகளை அவளிடம் காட்டினான். வைத்த கண் வாங்காமல் நெற்றியில் மடிப்புகள் விழ சிறிது நேரம் அந்த பாடலை கூர்ந்த அவந்திகாவை விட்டு ருத்ரேஷின் வழிகள் அகலவில்லை. அதை தவறாது கவனித்துக் கொண்டிருந்த பிரகாஷின் மனம், இவன் வேற கிளியும் மயிலு புறான்னு ஒன்னத்தையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறான், ஜெகஜால கில்லாடி அற்பம் போல என பொறுமியது. அதற்குள் அந்த பாடலை படித்து முடித்தவள், இதில் விசேஷமா எனக்கு எதுவும் தெரியலையே என சாம்பசிவ குருக்களின் பேச்சை ஆமோதிப்பது போல துளி படபடப்புமின்றி பேசினாள். பாடலை படித்த சர்வேஸ்வரனும் அதையே வழிமொழிய இப்போது மாதங்கிக்குள் ஒரு பெரும் சலசலப்பு எழுந்து நெஞ்சு துடித்தது. அதை கடிவாளம் கட்டின குதிரையா ஒரே போல வாழ்க்கையை அணுகும்போது சில விஷயங்கள் புரியாமல் போயிடும், கொஞ்சம் நம்ம பிடியிலிருந்து இறங்கி வந்தாதான் பலது புரியும் என்ற பிரகாஷின் வேதாந்தம் விருட்டென ஒரு நொடி திரும்பி பார்க்க வைத்தது. மாதங்கிக்கு முதல் முறை ஒருவேளை மெய்யாகவே இவர்கள் கூறுவது போல ஒரு புதையல் எங்காவது இருக்கக்கூடுமோ என்ற ஐயமும் அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தான் எதையெல்லாம் இழக்க நேரிடுமோ என்ற அச்சமும் போட்டி போட்டு மனதை கட்டி போட்டது. அதைத் தொடர்ந்து அவளை கொல்ல முயன்றவனின் இறப்பை தன்னிடமிருந்த ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்தி கொண்டான் பிரகாஷ். அந்நேரம் இதை கவனித்துக் கொண்டு நின்ற அவந்திகாவின் முகபாவங்களில் விவரிக்க இயலாத அலைப்புறுதல்.
இயந்திரகதியில் அவனிடம் பேசிவிட்டு திரும்பியவளை தாண்டி எங்கிருந்தோ விசை கொண்டு பாய்ந்து வந்த தோட்டா ஒன்று பிரகாஷின் தோள்பட்டையில் பாய்ந்தது. தன் கண்முன்னர் மண்ணில் சரிந்த காவலனை கண்ட மாதங்கியின் மனதில் இடியே இறங்கியது போல இருந்தது. தோட்டா பாய்ந்த திசையில் சர்வேஷும் அசோக்கும் ஓடி சென்று பார்க்க தன் புல்லட்டில் இருந்து அவசரமாக பாய்ந்து வந்து பிரகாஷை தாங்கிக் கொண்டான் ருத்ரேஷ். ஐயோ ரத்தம் என பதறிய காரிகையின் மனம் மலை உச்சியில் நின்று கத்துகிற மாதிரி கத்தியது. ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. தெளிவில்லாமல் ஏதேதோ காட்சிகள் கண்முன் வரிய கால்கள் நடுங்கின. வலியில் துடித்தவனின் கண்ணோடு கண் கலந்தவள், அத்தான், என்னை தனியாக விட்டு சென்று விடாதீர்கள் என முழங்க கூட திராணியின்றி இதழசைத்துவிட்டு சுயநினைவு இழந்து மயங்கி சரிந்தாள். அதை கண்ட பிரகாஷின் இதழ்கள் தன்னை மறந்து உடைந்த குரலில் உதிர்த்த, இம்முறை அந்த வரலாற்றை மாற்றி எழுதிவிடலாம் தேவி, அஞ்சாதே என்ற சத்திய வார்த்தைகளில் அவனை தாங்கி நின்ற ருத்ரேஷின் முகத்தில் தவிப்பும் குழப்பமும் சம அளவு போட்டியிட்டன. இச்சம்பவங்களில் நித்யா பதறி துடிக்க கொலை செய்ய முயன்றவனை துரத்தி சென்ற சர்வேஷும் அசோக்கும் அப்போது வெறும் கையுடன் திரும்பி வந்தனர். இது எதுவும் என் உணர்வுகளை பாதிக்கவில்லை என்பது போல மாதங்கியின் மயக்கத்தை கலைக்க முயன்று கொண்டிருந்த அவந்திகா சர்வேஷிடம் பிரகாஷை அழைத்து கொண்டு உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லும்படி சொன்னாள். மேலும் தான் அசோக் மற்றும் நித்யாவுடன் மாதங்கியை மயக்கம் தெளிய அழைத்து வருவதாக உரைத்து ருத்ரேஷை சர்வேஷின் துணைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டாள். அவளை கண்ட ருத்ரேஷுக்கு இவளால் மட்டும் எப்படி எந்த படபடுப்பும் இன்றி இருக்க முடிகிறதோ என்ற எண்ணம் எழாமல் இல்லை. மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்து செல்லப்பட்ட பிரகாஷின் தோள்பட்டையில் பாய்ந்த குண்டை உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் நீக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருந்தது. விஷயம் அறிந்து குமரவேலுடன் பதறி துடித்து கொண்டு வந்து சேர்ந்த வாஞ்சிநாதனின் முகத்தில் மகன் பத்திரமாக வர வேண்டுமே என்ற கவலை. அதை உணர்ந்தது போல அவருக்கு ஆறுதல் கூறி தைரியம் அளித்து கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன். அந்த ஆறுதல் வார்த்தைகள் எதுவும் அவர் சிந்தையை சென்றடைந்ததாக தெரியவில்லை. கால சுழற்சியில் சில மாதங்கள் பின்னோக்கி பயணித்தவர் தன் மகனுக்கு திருமணம் செய்வதை பற்றி தங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகியதை எண்ணி பார்த்தார். அவரோ அவனுக்கு உயிரை காவு கேட்கும் கண்டம் சமீபிக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் அந்த கடுமையான காலத்தை அவன் கடந்துவிட்டால் பிறகு இதை பற்றி யோசிக்கலாம் என சொல்லி அனுப்பியதும் இப்போது வாஞ்சிநாதனுக்கு நினைவு வந்து இம்சித்தது. விரல்கள் தானாக தங்கள் குடும்ப ஜோதிடரின் எண்ணுக்கு அழைத்தது. அவரிடம் சில காலமாக மகன் அபாயகரமான நிகழ்வுகளை சந்திக்க நேர்ந்ததை பற்றி உரைத்து வருந்தினார். அதை கேட்டு தான் எதற்கும் இருக்கட்டும் என எடுத்து வைத்திருந்த பிரகாஷின் ஜாதகத்தை மீண்டும் ஒருமுறை புரட்டினார் ஜோதிடர். பின்பு ஓரமாக வைத்திருந்த சோழிகளை எடுத்து உருட்டியவருக்குள் ஒரு பரவசம். பயப்பட வேண்டாம், இப்போ உங்க மகன் அந்த மரணத்தையே ஜெயிச்ச மார்க்கண்டேயனை போல ஜாதகத்துக்கும் கோள்களோட கோளாட்டத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்றவரின் வார்த்தைகளில் அப்படி ஒரு ஆச்சரியம். அதை கேட்டு, என்ன சாமி, அன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலையே என்றார் வாஞ்சிநாதன். மாறி பேசுறது நான் இல்ல, அவனோட ஜாதக கட்டம் என்றவர் தொடர்ந்து, இவனால பல கோயில்களுக்கு விடிவு காலம் பிறக்க போறது, குடும்பம் குழந்தைகள்னு வாழ்வாங்க வாழ போறான் உங்க மகன் என்று மொழிந்து அவர் தொடர்பை துண்டிக்கவும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததாக மருத்துவர் வந்து கூறிவிட்டு செல்லவும் சரியாக இருந்தது. அந்த செய்தி தனக்கு நேரெதிரில் இருக்கும் சுவரை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு நின்ற மாதங்கிக்குள் தேனாய் இறங்கியது. அவளுக்குள் பெரிய உணர்வு போராட்டமே நடந்து கொண்டு இருந்தது. முதல் முறை பிரகாஷை கோயிலில் சந்தித்ததும் அவனுடன் பல நாட்கள் நன்கு பழகிய உணர்வு ஏற்பட்டதுக்கான காரணம் அறிய முடியாமல் இன்று வரை திண்டாடி கொண்டிருக்கிறாள் பாவை. அவன் காக்கி அங்கியில் பொறிக்கப்பட்ட சந்திர பிரகாஷ் என்ற முழு பெயர் அவளுக்குள் வர்ண ஜாலங்கள் பல செய்த போதிலும் அதை உணர விரும்பாது தவிர்த்து வந்தவள்தான் அவள். எனினும் அவன் பார்வை காயத்ரியை சுற்றி வருவதை பார்த்து பொறாமை தீத்தனுக்குள் கொழுந்துவிட்டு எறிவதைக் கண்டு பயந்தே போனாள். அதற்கு காரணமானவனிடமே தன் கோபத்தை உமிழ்ந்து தன் உணர்வுகளை சமன் செய்ய முயன்று தோற்றாள். அதைத் தொடர்ந்து அவனுடன் ஏற்பட்ட சந்திப்புகளில் எல்லாம் அவன் நம்பிக்கை வேறு, இவள் கொள்கைகள் வேறு என தெள்ளத் தெளிவாக மாதங்கிக்கு புரிந்தது. அந்த வேறுபாடு மனதை உறுத்தினாலும் மின்கம்பத்தில் சிக்கிக்கொண்ட காற்றாடியாக மனம் அவனை கண்டபோதெல்லாம் படபடப்பதை அடக்க இயலாது திண்டாடினாள். கருத்து வேறுபாடு காரணமாக எதிரும் புதிருமாக அவ்வப்போது முட்டிக்கொண்டு எட்ட நின்ற போதும் மனம் காந்தமாக அவன் பால் ஈர்க்கப்படுவதை உணர்ந்தவளுக்குள் பல ரசாயன மாற்றங்கள் சத்தமின்றி அரங்கேறி கொண்டிருந்தது. முயன்று அவளை பற்றி சிந்திப்பதை தவிர்த்து வந்தவள் கண்ணகி அம்மன் கோயில் வரலாற்றை அறிந்த பிறகு பல அர்த்தமற்ற கனவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டாள்.
மீனாட்சி தேவியாக தன் கனவுகளில் வலம் வந்தவளின் காதலனாக சத்தமின்றி தடம் பதித்த காவலனின் பிம்பம் அவளை தூக்கி வாரி போட செய்தது. உடன் இருந்து தன் முயற்சிகளில் துணை நின்ற சர்வேஸ்வரன் மீதோ நட்பு கரம் நீட்டி தன் காரியங்களில் பக்கபலமாக இருக்கும் ருத்ரேஸ்வரன் மீதோ ஏற்படாத ஈர்ப்பு எப்படி சில நொடிகள் மட்டும் பார்த்த இவன் மீது வந்ததென்றுதான் அவளுக்கு இன்று வரை புரியாத புதிராக இருக்கிறது. தனக்குள் கரையானாக அரித்து கொண்டிருந்த கேள்விகளை ஒதுக்க முயன்றவளின் கைபேசி விடாமல் அழைக்கவும் அதை உயிர்ப்பித்து ஹலோ என்றாள். அவள் செவிகளை நிறைத்த தமிழ் கல்வெட்டுகளுக்கெல்லாம் திருப்பி கேட்டிருந்த கேஸ் இந்த மாச கடைசியில் ஹியரிங் வருதுமா என பேசிய வழக்கறிஞர் ஏதோ சாட்சி ஆவணங்களை அனுப்பி வைக்க சொன்னார். சரி, நான் சர்வேஷ் சார்கிட்ட சொல்லி அனுப்ப சொல்றேன் என்றவளுக்குள் எப்படியாவது தங்கள் வரலாறு பேசும் கல்வெட்டுகளை மீட்டுவிட வேண்டும் என்ற உத்வேகம் மீண்டும் ஊற்றெடுத்தது. அப்போதுதான் அவளுக்கு கல்வெட்டுகளை தர நிர்தாட்சண்யமாக மறுத்த அதே நிறுவனம்தான் கண்ணகி அம்மன் கோயிலை படியெடுத்ததென்று நினைவு வந்தது. அவர்கள் கண்ணகி கோயிலை படியெடுத்த பின்புதான் சிலைகள் காணாமல் போயிருப்பது பொறித்தட்ட இதுவரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி பார்த்தாள். ஒருவேளை அதிகாரிகளுக்கு அந்த புதையல் குறிப்பு பற்றி தெரிந்ததால்தான் படியெடுத்த கல்வெட்டுகளை தராமல் தட்டி கழித்தனரா? அப்படியென்றால் சிலை கடத்தலிலும் அவர்களுக்கு பங்கு இருக்குமோ என வரிசையாக ஐயம் மனதில் கிளை பரப்பியது. முன்னெற்றியை அழுந்த தேய்த்து கொண்டவளுக்கு அப்படி நடக்க சாத்தியக்கூறுகள் 100% இருப்பதாக தோன்றியது. இப்போது அவளுக்கு அந்த புதையல் மீது நம்பிக்கை துளிர்த்தது. அதைத் தொடர்ந்து அந்த கல்வெட்டு குறிப்பை இதற்கு முன்பும் எங்கோ பார்த்த ஞாபகம் அவளுள் மங்கலாய் வந்து போனது. ஆனால் எங்கு எனதான் அவளுக்கு சரியாக ஞாபகம் வரவில்லை. ஆனால் ஒரே கல்வெட்டு குறிப்பை எதற்காக சொல்லி வைத்தது போல சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் செதுக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எழவும் அவளிடம் மௌனமாய் ஒரு உஷ்ண பெருமூச்சு. தன் சந்தேகத்தை பிரகாஷ் குணமாகி வந்ததும் சொல்ல வேண்டும் என மனதில் குறித்து கொண்டவள் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்மூடி கிடப்பவனின் நலனறிய சென்றாள். அவள் இருப்பை உணர்ந்தது போல அந்நிலையிலும் அவன் உச்சரித்த ராஜமாதங்கே, என் தேவி நீதான் என்ற தன் பெயரை கேட்டவள் வந்த சுவடு தெரியாமல் சத்தமின்றி வெளியேறினாள். தன் மனதை களவு எடுத்த காவலனை கள்வனாக இதயத்தில் வரித்தவள் விரைவில் அவனையே மாலை சூட்டி கணவனாக்கிக் கொள்ளப் போவதை பற்றி அறிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வாளோ? கள்வனுக்கும் கணவனுக்கும் ஒரு எழுத்து மாற்றம்தானே. கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.